ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கிற முக்கியமான ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயமோகன், ஆப்ஷன் பி அழகிய பெரியவன், ஆப்ஷன் சி வி கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் டி முத்துலிங்கம். யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து என்னன்னா வி கிருஷ்ணமூர்த்தி தான் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டிருப்பார். யானை டாக்டர் என்ற நூலை எழுத யாருன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், புள்ளின் இதழ்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய், ஆப்ஷன் பி பாப்லோ நெருடோ, ஆப்ஷன் சி மல்லார்மே, ஆப்ஷன் பி வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி வால்ட் விட்மன் தான் புள்ளின் இதழ்கள் எனும் நூலின் ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லா மரம், கூடில்லா பறவை என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ சு செல்வரத்னம், ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ், ஆப்ஷன் சி மனோரமா பிஸ்வாசின், ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லா மரம், கூடில்லா பறவை என கூறியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ் தான் கூட்டு கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு, ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஆபிரகாம் பண்டிதர் தான் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் உருவான இனக்குழுவின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கொண்டா, ஆப்ஷன் பி மலையன், ஆப்ஷன் சி மரக்குறவன், ஆப்ஷன் டி கோட்டா. மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் உருவான இனக்குழுவின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி கோட்டா. கொண்டான்றது ஆந்திர பிரதேசத்துல வாழும் ஒரு இனக்குழுவோட பெயர். மலையன் என்பது பாலக்காடு கேரளால வாழ்ற ஒரு இனக்குழுவோட பெயர். மரக்குறவன் என்பது நெருமங்காடு கேரளால வாழ்ற ஒரு இனக்குழுவோட பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வரை என்பதன் பொருள் தராதது எது? ஆப்ஷன் ஏ கோடு, ஆப்ஷன் பி சிகரம், ஆப்ஷன் சி நுனி, ஆப்ஷன் டி மெட்டு. வரை என பொருள் தராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மெட்டு தான் வரை என்ற பொருள் தர. கோடு, சிகரம், நுனி எல்லாத்துக்குமே வரை என்பதன் பொருள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் முதல் முறையாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி தேர்ச்சி பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார், ஆப்ஷன் பி சி செல்லப்பா, ஆப்ஷன் சி பாலகிருஷ்ணன், ஆப்ஷன் டி சி வை தாமோதரனார். இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் முதல் முறையாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி தேர்ச்சி பெற்றவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாலகிருஷ்ணன்றவர் தான் ஆட்சிப்பணி தேர்வில் முழுமையாக தமிழ் எழுதி தேர்ச்சி பெற்றவர். இவர் இப்போ ஒரிசாவோட தலைமைச் செயலராக இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுபுரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ மேகம், ஆப்ஷன் பி தோல், ஆப்ஷன் சி கொடிமரம், ஆப்ஷன் டி சிலம்பு. நுபுரம் என்பதன் பொருள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சிலம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ புலத்துறை முற்றிய கூடலுத்தார், ஆப்ஷன் பி யானைக்கச்சை மாந்தரன் சேரல் இரும்புரை, ஆப்ஷன் சி ஊரிக்கோ, ஆப்ஷன் டி பாரதம் பாடிய பெருந்தேவர். குறுந்தொகையை தொகுத்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா
ஆப்ஷன் சி பூரிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீசு செல்லப்பா எந்த நூலுக்காக 2021ஆம் ஆண்டுக்கான விருதினை வென்றார்? ஆப்ஷன் ஏ தமிழ் சிறுகதை, ஆப்ஷன் பி சுதந்திர தாகம், ஆப்ஷன் சி வாடிவாசல், ஆப்ஷன் டி ஜீவனாம்சம். சீசு செல்லப்பா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை வென்றிருப்பார்? 2029 ஆண்டுக்கான சாகித்ய விருதினை வென்றார். சாகித்ய மிஷின். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சுதந்திர தாகம் தான். சீசு செல்லப்பா 2021 சாகித்ய அகாடமி விருதை சுதந்திர தாகம் என்ற நூலுக்காக வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி யாது? ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி, ஆப்ஷன் பி உவமை அணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலை அணி, ஆப்ஷன் டி பெரிதும் மொழிதல் அணி. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு பயின்று வந்துள்ள அணி எதுனா ஆப்ஷன் பி உவமை அணி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித மூளையானது டேஷ் வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது? ஆப்ஷன் ஏ 1 கிலோவாட், ஆப்ஷன் பி 10 வாட், ஆப்ஷன் சி 10 கிலோவாட், ஆப்ஷன் டி 100 வாட். மனித மூளையானது டேஷ் வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது? ஆன்சர் வந்து என்னன்னா 10 வாட் சக்தியை உற்பத்தி செய்கிறது மனித மூளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்பதனை கண்டறிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ நோம் சாம்ஸ்கி, ஆப்ஷன் பி டெஸ்கார்டஸ், ஆப்ஷன் சி பித்தாகரஸ், ஆப்ஷன் டி வெர்னிக். மனம் என்பது மூளையில் இருக்கிறது என்பதனை கூறியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பித்தாகரஸா மனம் என்பது மூளையில் இருக்குது என்று கூறியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் எது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிவ சிந்தாமணி, ஆப்ஷன் சி குண்டலகேசி, ஆப்ஷன் டி நீலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி நீலகேசி தான் முதலாவது எழுதப்பட்ட தர்க்க நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1923 இன்சுலின் பிரித்தெடுத்ததற்காக நோபல் பரிசு வென்றவர்களில் தவறானவர் யார்? ஆப்ஷன் ஏ சார்பே சாஹூ, ஆப்ஷன் பி சார்லஸ் பெஸ்ட், ஆப்ஷன் சி ஜேபி காலிப், ஆப்ஷன் டி ஜான் மெக்லியார்ட். 1923 இன்சுலின் பிரித்தெடுத்ததற்காக நோபல் பரிசு வென்றவர்கள் தவறானவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சார்பே சாஹூ. சார்பே சாஹூன்றது தான் சர்க்கரை நோய் ஏற்படுத்துவது காரணம் கணையத்துல ஒரு வேதிப்பொருள் குறைவா சுரக்கிறது தான். அந்த வேதிப்பொருளுக்கு இன்சுலின்ற பேரை கொடுத்திருப்பாரு. ஆனா இவங்க 3 பேரும் பிளஸ் பாண்டிங்ன்றவரும் இந்த 4 பேரும் சேர்ந்துதான் இன்சுலினை கணையத்துல இருந்து பிரிச்சு எடுத்து செயற்கையா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. சார்பேன்றது இன்சுலின் பேரை கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ நெல்லை சோமுத்து, ஆப்ஷன் பி ரங்கராஜன், ஆப்ஷன் சி போனா அப்புசாமி, ஆப்ஷன் டி அப்துல் கலாம். அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வந்து என்னன்னா பேனா அப்புசாமி தான் அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படுவார். இவர் பேனா என்ற புனைப்பெயர்ல நிறைய அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகள் யாரால் பதிவு செய்து வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ சார்லஸ் பெப்பிசு, ஆப்ஷன் பி ஆனந்தரங்கன், ஆப்ஷன் சி துய்ப்ளே, ஆப்ஷன் டி ஆல்வாரோ வெல்லோ. வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகள் யாரால் பதிவு செய்து வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆல்வாரோ வெல்லோ. சார்லஸ் பெப்பிசு என்பது உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆனந்தரங்கன்றவர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுவார். அது இவரும் நாட்குறிப்பு இலக்கியத்தை இந்தியாவில் பரப்பியிருப்பாரு. இவர் உலக அளவில் பரப்பியிருப்பார் சார்லஸ் பெப்பிசு. துய்ப்ளேன்றவர் ஆனந்தரங்கன் துய்ப்ளே என்ற ஆளுநர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சின்னச்சிரா எனும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ உமரு புலவர், ஆப்ஷன் பி கடிகை புலவர், ஆப்ஷன் சி அபுல் காசிம் மரைக்காயர், ஆப்ஷன் டி பனு அகமது மரைக்காயர். சின்னச்சிரா எனும் நூலை எழுதியவர் யார்?
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பனு அகமது மரைக்காயர் தான் சின்ன சீரான நூல் எழுதியிருப்பார். உமரப்புலவர் வந்து சீரா புராணத்தை எழுதியவர். கடிகமுத்து புலவர் வந்து உமரப்புலவரோட ஆசிரியர். அபுல் காசிம் மரைக்காயர் வந்து உமரு புலவர்களுக்கு சீரா புராணம் எழுதிய வள்ளல்ல ஒருத்தர். சீதகாதின்றவர் தான் ஃபர்ஸ்ட் உதவி இருப்பாரு. அவர் இறந்து போனனால அடுத்து அபுல் காசிமோட உதவியோட அதை முடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெடுந்தொகை 400 என பெயர் பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி பழமொழி நானூறு. நெடுந்தொகை 400 என பெயர் பெற்ற நூல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி அகநானூறு தான் நெடுந்தொகை 400. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆனந்தரங்கன், ஆப்ஷன் பி பிரபஞ்சன், ஆப்ஷன் சி டிகேசி, ஆப்ஷன் டி ராஜேந்திரன். கீழ்கண்டவற்றுள் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தவர். ஆன்சர் வந்து யாருன்னா ஆப்ஷன் சி டிகேசி. இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி. வட்டத்தொட்டி என்ற ஒரு அமைப்பு வச்சு தனது வீட்டுக்கு முன்னாடி கவிஞர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொடுப்பாரு மாலை வேளையில. நெக்ஸ்ட் கொஸ்டின். 78 கோயில்களை கட்டியவன் யார் என்று திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜ சோழன், ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் சி சோழன் செங்கனான், ஆப்ஷன் டி ராசசிம்மன். 78 கோயில்களை கட்டியவன் யார் என்று திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்று குறிப்பிடுகிறார். ஆன்சர் வந்து யாருன்னா ஆப்ஷன் சி சோழன் செங்கனான் தான் 78 கோயிலை கட்டியிருப்பாருன்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் தான் கட்டினான் என்பதை அங்குள்ள கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ எஸ்.கே. கோவிந்தசாமி, ஆப்ஷன் பி பிரஸ்கோ, ஆப்ஷன் சி பிரட்டிகா ஒன்ஸ்லின், ஆப்ஷன் டி ஷூல்ஸ். தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் தான் கட்டினான் என்பது அங்குள்ள கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து கூறியவர் யாருன்னா ஷூல்ஸ் என்ற ஜெர்மன் அறிஞர் தான் இந்த கல்வெட்டுகளை எல்லாம் படிச்சு ராசராசன் தான் கட்டினதுன்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு இது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டமா சித்திகளில் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றலின் பெயர் யாது? ஆப்ஷன் ஏ ஈசத்துவம், ஆப்ஷன் பி வசித்துவம், ஆப்ஷன் சி அனிமா, ஆப்ஷன் டி கரிமா. அட்டமா சித்திகளில் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றலின் பெயர் யாது? ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ ஈசத்துவம் தான் படைக்கவும் அடைக்கவும் கொண்ட ஆற்றல். வசித்துவம்னா உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் கண்ட்ரோல், அதாவது ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி வசித்துவம்னா. அனிமானா அணுவை போல் குட்டியாரு சிறிய அளவுக்கு மாறுறது. கரிமானா எங்கும் வியாபித்து இருக்குமா சார், அதாவது லைட் ஃபார்ம்ல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் திருநங்கை பெண் காவல் ஆய்வாளர் யார்? ஆப்ஷன் ஏ நர்த்தகி நடராஜன், ஆப்ஷன் பி ஜோயிதா மோண்டல் மாகி, ஆப்ஷன் சி பிரித்திகா யாஷினி, ஆப்ஷன் டி தாரிகா பானு. இந்தியாவின் முதல் திருநங்கை பெண் காவல் ஆய்வாளர் யார்? ஆப்ஷன் என்னன்னா ஆன்சர் வந்து என்னன்னா பிரித்திகா யாஷினி தான் முதல் திருநங்கை பெண் காவல் ஆய்வாளர். நர்த்தகி நடராஜன்றவங்க இவங்க சங்கீத நடன கலைஞர். அவங்க திருநங்கைன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது இவங்க தான். ஜோயிதா மோண்டல் மாகின்றவங்க லோக் அதாலத் நீதிபதியாக பதவியேற்ற முதல் திருநங்கை. லோக் அதாலத்தோட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட திருநங்கை. தாரிகா பானுன்றவங்க 3ஆம் பாலின பிரிவுல ஃபர்ஸ்ட் பள்ளி படிப்பை முடிச்சவங்க இவங்க தான், தாரிகா பானு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.